ஒரு நாள் 100 கோழி குஞ்சுகள் சேலஞ்ச் டே நம்பர் 1. முதல்ல நம்ம பண்ணையில வந்து கோழி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அது டே ஓல்டாக இருக்கட்டும், மந்த் ஓல்டாக இருக்கட்டும், இல்லை பெரிய கோழிகளாக இருக்கட்டும். டே ஓல்டு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்டிங் செட்டப் வந்து போட்டுக்கணும். சர்க்கிளாக தான் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து ஒன்றோட ஒன்றும் மேலே ஏறி இறக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் லைட் செட்டப் அப்படின்னா ஹீட்டர் நீங்கள் கொடுக்கணும். இதே மந்த் ஓல்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதில் ஃபீடரு, ட்ரிங்கர் எங்கெங்கே வைக்கணுமோ 2 அடிக்கு ஒன்று வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெல் உமி, பதர், தேங்காய் பஞ்சு இந்த மாதிரி கொடுத்து நம்ம எத்தனை கோழிகள் வளர்க்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து வைக்கணும். இப்போ ப்ரூடிங் செட்டப் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லாவே உங்களுக்கு தெரியும் பேர்ட்ஸில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ ப்ராப்பரான ஹீட் வந்து கொடுக்கணும். ப்ரூடிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அது முதல் நாள் தீனி சாப்பிட தெரியாது. அதனால தான் கீழே நியூஸ் பேப்பர் போடுறோம். அந்த நியூஸ் பேப்பர் போடும்போது அதில் இருக்க எழுத்துக்களை பார்த்து கொத்த ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் தான் ஃபஸ்ட் டே வந்து கொடுப்போம். அப்படின்னா பிளேட்டில் வச்சு கூட கொடுக்கலாம். கோழிகளாக இருந்தால் காடைகளாக இருந்தால் இந்தமாதிரி கொடுக்கலாம். பெரிய கோழிகளாக இருந்தால் டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபீடர், ட்ரிங்கர்லாம் வச்சுட்டு கீழே வந்து முக்கியமாக பதரை போடுங்க. புதுசான பதரை போடுங்க. அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கரையும் ஃபீடரையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதேமாதிரி பெரிய கோழிகள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கோழிகள் நல்லா ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணிக்கும். மேக்ஸிமம் லாஸ் எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் நடக்கும். இதை தவிர்த்தால நம்ம ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டேலேயே நீங்கள் இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சூப்பராக உங்கள் ஃபார்ம் கொண்டு போகலாம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க. ஸோ முதல் நம்ம பண்ணுற விஷயத்தை சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார்ம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ இந்த மாதிரி நல்ல தகவல் தெரிஞ்சுக்க, இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு, வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.